தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் இயக்குனர்கள் மற்ற மொழி பிற மொழி திரைப்படங்களை பார்த்து அதுல ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை அப்படியே காப்பிரைட் வாங்கி தமிழ்ல ரீமேக் பண்ணி ஒரு சில படங்கள் எடுப்பாங்க. ஆனா இன்னும் ஒரு சில இயக்குனர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன சீனுக்கெல்லாம் நம்ம காப்பிரைட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில காட்சிகளை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் ரசிகர்களுக்காக மற்ற மொழிகள்ல இருந்து மானமே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காப்பி அடித்த ஒரு சில காட்சிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதல்ல ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல வந்த கஜினி. இந்த திரைப்படத்தை ஏற்கனவே போதுமான அளவுக்கு டேமேஜ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் விட்டகுற தொட்டகுற அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில காப்பி காட்சிகள் இருக்கு. அதுல வர முக்கியமான காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியாத பெரிய ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அப்போ இறக்க குணம் கொண்ட அசின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்க நான் உங்களை கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கைத்தாங்கள கூட்டு போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரோட்ல என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டே வருவேனா, அதை நீங்க கேட்டுட்டே வருவீங்களா அப்படின்னு சொல்லி ரோட்ல நடக்கிற விஷயங்கள், ரோட்ல இருக்கிற பொருட்களை பத்தியும் அந்த கண்ணு தெரியாதவருக்கு இவங்க விலகிட்டே வருவாங்க. சோ கிராஸ் பண்ணி விட்டு தன்னோட சமூக சேவையை முடிச்ச உடனே அந்த கண்ணு தெரியாத பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அசினோட இந்த இறக்க குணத்தை பார்த்து சூர்யாவுக்கு இன்னும் அவங்க மேல காதல் அதிகரிக்கும். இந்த காட்சி பாத்தீங்க அப்படின்னா அமிலி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அப்படியே காப்பிடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. அமிலி திரைப்படத்திலும் ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் வந்து ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அப்போ அந்த படத்தோட கதாநாயகி அவர் அப்படியே கைத்தாங்களா கூட்டுப்பட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணி விடும்போது ரோட்ல என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கிராஸ் பண்ணி விடுவாங்க அந்த அமிலி படத்தோட கதாநாயகி. சோ இந்த காட்சி அப்படியே முருகதாஸ் வந்துட்டு அப்படியே இன்ஸ்பயர் ஆகி எடுத்து வச்சிருப்பாரு கஜினி படத்துக்காக. இந்த லிஸ்ட்ல அடுத்த வர திரைப்படம் கமல் அவர்கள் நடித்த வெற்றி விழா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, வில்லனை கமல் அவர்கள் வெறிகொண்டு தாக்கி அவர் அடிச்சு போட்டு துவச்சு எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ வில்லன் துப்பாக்கி எடுத்து கமல் சார் மிரட்டும் போது காண்டான கமல் சார் பக்கத்துல இருக்க பைப்பை புடுங்கி வில்லனோட வயிற்றுல சொருவாரு. அந்த பைப்புல பாத்தீங்கன்னா அழகா புகழா வரும். இந்த காட்சி பாத்தீங்கன்னா 1985 அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் நடிச்ச கமாண்டோ படத்துல இருந்து அப்படியே காப்பி இல்ல இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது. அந்த படத்தோட வில்லனும் துப்பாக்கி எடுத்து அர்னால்ட மிரட்டும் போது அதுலயும் செம்ம அர்னால்டு என்ன பண்ணுவாருன்னா, பைப்பு பிடுங்கி வில்லனோட வயிற்றுல சொல்லுவாரு. அந்த சீன்ல கூட அந்த பைப்ல இருந்து புகை வரும். சோ கண்டினியூட்டி எக்காரது கொண்டு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த படத்துல இருந்து புகை வந்துச்சு இல்லையா, அதை அப்படியே வெற்றி விழா படத்துக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த வர படம் விஜய் அவர்கள் நடிச்ச யூத். இது என்ன பாது யூத் படமே தெலுங்கு படத்தோட ரீமேக் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா தெலுங்குல வந்த அந்த படம் காப்பிரைட்டே வாங்காம காப்பி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காட்சியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யூத் படத்துல விஜய் அவர்கள் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கதாநாயகியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட தலையை திருப்பி கதாநாயகியை மட்டுமே பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ பக்கத்துல இருக்க லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிரீன் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஒரு பக்கம் ஸ்பீக்கர் அவுட்டுங்க அப்படின்னு ஒரு மொக்க காமெடி பண்ணுவாரு. சோ இந்த காட்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து சுடப்பட்ட காட்சிகள் தான். அந்த படத்துல ஒரு இடத்துல டிராமா நடக்கும். அந்த டிராமா பார்க்கும்போது கதாநாயகன் கதாநாயகியை பாக்குறதுக்காக டிராமா பார்க்காம இந்த பக்கம் திரும்பி நின்று பாப்பாரு. அப்போ அவர் பக்கத்துல இருக்க லேடி வந்துட்டு ஸ்கிரீன் அங்க இருக்கு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஒரு பக்கம் காது கேட்காது அப்படின்ற டைலாக அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அதுதான் அப்படியே யூத் படத்துல காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த வருது ஜெயம் ரவி அவர்கள் நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இதுவும் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். பட் இருந்தாலும் காப்பியை சொல்லிதாகணும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா, மலேசியால தன்னோட காதலியான அசினை பக்கத்து பில்டிங்ல பார்த்த உடனே 2 பில்டிங் நடுவுல இருக்க பைப் மேல ஜெயம் ரவி அவர்கள் நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிஸ்டன்ஸை பார்த்து பயத்துல ஸ்லிப் ஆகி பைப் முடிச்சு தொங்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல விவேக் வருவாரு. சோ அவரும் வந்துட்டு காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பைப்ல தொங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைப் புட்டுக்கிட்ட பைப் பாத்தீங்கன்னா கண்ணாடி உடைச்சிட்டு ஒருத்தவங்க குளிக்கிற அந்த டப்புல போய் தொப்புன்னு 2 பேரும் விழுவாங்க. இந்த காட்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தில அஜய் தேவகன் ஆமீர் கான் நடிச்ச இஷ்க், கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன், இஷ்க் அப்படின்ற படத்துல இருந்து காப்பி அடிச்சு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எம் குமரன் படத்துல பாத்தீங்கன்னா விவேக் அவர்கள் ஒரு பொம்மையை உடைச்சிருவாரு. உடஞ்சு போன பொம்மை என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாத்தி வச்சிருவாரு. அதை பார்த்து ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவார் இல்லையா, இந்த காட்சியும் அந்த ஹிந்தி படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த ஒரு படம் விஜய் அவர்கள் நடிச்ச மெர்சல் படமே ஒரு காப்பி தான். பட் இருந்தாலும் அதுல நுணுக்கமாக அடிக்கப்பட்ட ஒரு சில காப்பிகள் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். சத்யராஜ் அவர்கள் விஜயோட கையில விலங்கு மாட்டி என்கொயரி பண்ணுவாங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு கையை அப்படி ஷேக் பண்ண உடனே விஜய் அவர்கள் கையில இருக்க விலங்கு அப்படியே சத்யராஜ் சாரோட கைக்கு மாறிடும். இந்த சீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நவ் யூ சீ மீ அப்படின்ற திரைப்படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க மெர்சல் படத்துக்காக. அதே மாதிரி காஜல் அவர்களை காப்பாத்துறதுக்காக ரவுடிங் கிட்ட விஜய் அவர்கள் சண்டை போடுவாரு. அப்ப ஒரு மெஜிஷியன் இல்லையா, இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெட் கலர் கிளாத் இருக்கும், அதை தூக்கி அப்படியே விசிறி தான் மேல போட்டுப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மறைஞ்சு அந்த இடத்துல பாம்பு ஒண்ணு இருக்கும். இந்த காட்சி பாத்தீங்கன்னா நவ் யூ சீ மீ பார்ட் 2ல இருந்து சுட்டிருப்பாங்க. அந்த படத்துல வில்லன் குரூப் கிட்ட ஹீரோ சண்டை போடும்போது டக்குன்னு கிரீன் கலர் கிளாத் எடுத்து தமிழ போத்திப்பாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஹீரோ வந்து மறைஞ்சு போடுவாரு. அந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒரு முயல் இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்த ஒரு படம் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச டிக் டிக் டிக்.
இந்த படத்துல போலீஸ்காரனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக துப்பாக்கி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருப்பாரு. அப்போ அவர் செக் பண்ணும்போது கையில மாத்தி மாத்தி வச்சு போலீஸ்காரன் ஏமாத்தி வரும் இல்லையா. இந்த காட்சி பாத்தீங்க அப்படின்னா நவ் யூ சீ மீ 2ல இருந்து அப்படியே சுட்டு இந்த படத்துக்காக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆஃப்னன் டீமோட மிசைல மிரர் வச்சு மறைச்சிருப்பாரு. அவங்களும் நமக்கு தெரியாம மிசைல இவன் எப்போ எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துருவாங்க. அவங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் அந்த மிரரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிசைலை கொண்டு வருவாரு. இந்த காட்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நவ் யூ சீ மீ பார்ட் 1ல இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க இங்க இருந்து அந்த பேங்க் லாக்கரை கொள்ளடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ப வைப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் அங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த லாக்கர் இருக்காது, வெறும் சவுர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படிதான் அந்த ட்ரிக்கை பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த லாக்கருக்கு முன்னாடி கண்ணாடி டோர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல செவுரு அந்த காலி இடம் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ லாங்ல இருந்து பார்க்கும்போது அந்த இடம் காலியா இருக்கிற மாதிரியும் அந்த லாக்கர் கொள்ளடிக்கப்பட்ட மாதிரியும் தான் அந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த படத்துல அந்த லாக்கர் கொள்ளடிச்ச மாதிரி காட்சிகள் காமிச்சிருப்பாங்க. அந்த காட்சி தான் அப்படியே டிக் 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 படத்துக்காக காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கடைசியா பார்த்த 2 படங்களையும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு மெஜிஷியன் அப்படின்றதுனால நாங்களும் மெஜிஷியன் அவங்களும் மெஜிஷியன், அதனால காப்பி அடிச்சு என்ன தப்பு அப்படின்ற மாதிரி காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த திரைப்படம் அஜித் அவர்கள் நடிச்ச சிட்டிசன். இந்த படத்துல என்னோட காதலோட புனிதத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாடியிலிருந்து குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வசுந்தராஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கனல் கண்ணன் சாரை டூப்பா யூஸ் பண்ணி குதிப்பாங்க இல்லையா. இந்த காட்சி பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமா அநியாயமா தான் இருக்கும். இந்த காட்சியை சைனீஸ் படமான மெல்ட் டவுன் அப்படின்ற படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த திரைப்படம் அர்ஜுன் அவர்கள் நடிச்ச வாத்தியார். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லனோட வீட்டுல ஒரு சூப்பர் ஃபைட் நடக்கும். அப்போ ஆளுங்க தொடர்ந்து வரும்போது அர்ஜுன் சார் வந்துட்டு பயங்கரமா எல்லாரும் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோனி ஜான் நடிச்ச தி ப்ரொடெக்டர் அப்படின்ற படத்துல இருந்து கேமரா ஆங்கில மட்டும் மாத்தி வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படியே காப்பி அடிச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த அவர் படம் விஜய் அவர்கள் நடிச்ச வேட்டைக்காரன். இந்த படத்துல விஜய் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாரு. அப்படி ஒரு காலேஜோட ஃபர்ஸ்ட் டேக்கு வரும்போது அங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு லெக்சரர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது பக்கத்துல அறுக்கிறது தட்டுறதெல்லாம் சவுண்ட் அதிகமா கேட்கும். இதனால கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணே நீங்க தட்டுறதால கிளாஸ் கொஞ்சம் தடைப்படுது, ஒரு 2 மணி நேரம் நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா நாங்க கிளாஸை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வேலை செய்யறவங்களும் சரிப்பா நாங்களா போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போடுவாங்க. இந்த சீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்ற படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வேட்டைக்காரனோட இந்த காட்சியில இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லெக்சரர் வந்துட்டு இது என்ன தலையில கண்ணாடி, இது என்ன ஸ்டேடியமா, ரிமூவ் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா எதிர்க்கவே ஒரு உருவம் சட்டையில அத்தனை பட்டன் இருந்தும் ஒரு பட்டன் கூட போடாம அப்படியே காத்து வாக்குல உட்காந்துட்டு இருப்பாரு. அவரு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ, அவர் ஏதாவது சொல்லிட்டுனா பேட்டா கிடைக்காது இல்லையா. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டேவே காலேஜுக்கு வருவாரு. உடனே அந்த லெக்சரருக்கே லெக்சர் எடுப்பாரு. அதாவது நீங்க வந்துட்டு இந்த காலேஜ்ல படிக்கும் போது பாரதின்ற ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா லெக்சர் எடுப்பாரு. இவர் லெக்சருக்கே லெக்சர் எடுக்கிற காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பக்கத்துல இந்த கார்பெண்டர்லாம் ரம்பத்தை வச்சு கட்டையை அறுத்தாங்க பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து கழுத்து போட்டு அறுத்துக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர மொக்கையான காட்சியா இருக்கும் அந்த ஒரு காட்சி. இந்த லிஸ்ட்ல அடுத்த ஒரு படம் தனுஷ் அவர்கள் நடிச்ச படிக்காதவன். அந்த படத்துல தனுஷோட அக்கா கதாபாத்திரத்தை இந்த வேலை நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்துட்டு மிரட்டுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ டீ கடைக்கு வா, அங்க வச்சு சொல்லி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு வர வச்சு தனுஷ் வச்சு சண்டை போட வைப்பாங்க இல்லையா. இந்த காட்சி அப்படியே 2004 மகேஷ் பாபு அவர்கள் நடிச்ச அர்ஜுன் படத்துல இருந்து காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருப்பாச்சி படத்துல கண்ணாடி பீசஸ் வச்சு ஒரு ஸ்டண்ட் சீன் ஒன்னு இருக்கும். அதுவும் இந்த அர்ஜுன் படத்துல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அடுத்த திரைப்படம் அனுஷ்கா அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அருந்ததி. அந்த படத்துல வில்லன் சோனு கொல்றதுக்காக அனுஷ்கா ஒரு பிளான் போடுவாங்க. சோனு பாத்தீங்கன்னா சோழிகளை வச்சு சைட்ல இருக்க ட்ரம்ஸ் மேல எல்லாத்தையும் தூவுவாரு. அப்போ அனுஷ்கா வந்துட்டு அந்த சோழி எங்கெல்லாம் பட்டதோ அதெல்லாம் ஷாலால வச்சு சத்தம் வர வச்சு இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அப்படி ஆடும்போது அந்த ஷாலை வச்சு ஒரு கத்தியை உருவி சோனு அவர்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த காட்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஃபிளையிங் அப்படின்ற சைனீஸ் படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு இந்த திரைப்படத்துக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்ல எந்த திரைப்படத்துக்காக அடிக்கப்பட்ட காப்பி அப்படின்றது கொஞ்சம் ஓவர் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வழக்கமாக நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.